ஹலோ கைஸ், நான் உங்கள் ஸ்ரீலாகர். எல்லோரும் எப்படி இருப்பீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம எங்கே போக போகிறோன்னா விவி புரா என்ற ஃபுட் ஸ்ட்ரீட்டுக்கு தான் கைஸ் போயிருக்கிறோம். ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 8:10 கிட்ட ஆகிருக்குது. ஸோ இங்கேருந்து மினிமம் 8 கிலோமீட்டர்ஸ் கிட்ட இருக்குது கைஸ் விவி புரா. விவி புரான்றது வந்துட்டு ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் கைஸ். ஃபுல்லாமே திருவிழா மாதிரி இருக்கும் கைஸ் அங்கெல்லாம் ஃபுட் ஸ்ட்ரீட்டு. ஸோ எல்லாமே ஜங்க் ஃபுட்டு, இந்த வெஜ் எல்லாமே எனக்கு தெரிஞ்சு மட்டும் எல்லாமே ஜங்க் ஃபுட் தான் கைஸ் இருக்கிறதுங்க. நான் லாஸ்ட் டைம் ஒரு வாட்டி போயிருந்தேன். ஸோ அது லாகாக எடுத்து போடலான்ற பிளானில் தான் கைஸ் போயிருக்கிறேன். ஸோ இட் வாஸ் வெரி நைஸ் கைஸ். அப்படியே அங்கே இருக்கிற ஆம்பியன்ஸாக இருக்கட்டும், அங்கே இருக்கிற பீப்புள்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே ஸ்ட்ரேஞ்சர்ஸ் மாதிரி இல்லாமல் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேசுவாங்க. இட் வாஸ் வெரி நைஸ் டு சி தேர். நம்ம பெங்களூரில் நம்ம இவ்வளோ கிட்டத்தில் வந்துட்டு ரொம்ப ஃபுட் ஸ்ட்ரீட்ன்றது ரொம்ப இது கைஸ், ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அங்கே போய் ஒரு லாகை எடுக்கலாமேன்ற பிளானில் தான் கைஸ் போயிருக்கிறேன். ஸோ அங்கே போய்ட்டு லாகை கட்டிட்டு படுறேன். அதை மட்டும் நீங்கள் மியூசிக் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.
guys, that finally going to reach Viewpura guys. கிட்டக்கிட்ட வந்துட்டேன். வண்டி பார்க் பண்ணிட்டு உள்ளே போய் லாக் கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஹாய் கைஸ், ஃபைனலாக ரீச் பண்ணிட்டேன் Viewpura தான். ஸோ கொஞ்சம் ப்ளீஸ் வாய்ஸ் மாத்திரம் இதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வீட்டுக்கு வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துருந்து. ஸோ அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க கைஸ். நெக்ஸ்ட் டைம் வந்து இது இல்லாமல் பார்த்துக்கிறேன். ஸோ இப்போ பேசணும்னா Viewpura உள்ள போயின்னுக்கிறேன் கைஸ். இங்கே பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராசிட்டியாக இருக்குது கைஸ். எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணி நல்லா இது பண்ணியிருந்தோம். ஸோ அண்டு எல்லாம் இருக்கிற ஆம்பியன்ஸ் வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு கைஸ். இருக்கிற ஆம்பியன்ஸ் இருக்கட்டுமே, இதாக இருக்கட்டுமே, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்படியே பார்க்குறதுக்கு எல்லாமே சாப்பிடணும் அந்த மாதிரி இருந்துச்சு. டைரெக்டாக நம்ம வந்துட்டு முன்னாடி ஃபுட் கிடக்குது, அங்கே போயிட்டு ஃபஸ்ட்டு டின்னர் சாப்பிட்டு இங்கே வந்துட்டு இங்கெல்லாம் சுற்றி பார்த்துட்டு பயங்கர அட்ராசிட்டி கொடுத்துட்டு போகலாம் கைஸ். நான் இப்போ டைரெக்டாக ஃபுட் கடைக்கிட்ட போயிட்டு vlog கண்டினியூ பண்ணுறேன். கைஸ் ஃபைனலாக ஃபுட் கடை கிட்ட வந்துட்டேன். இதுதான் கைஸ் இந்த ஃபுட் கடை. ஸோ அண்ணன் வந்துட்டு தரமாக ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தார் கைஸ். நான் வந்துட்டு ஒரு ஃப்ரைட் ரைஸ், ஒரு கோபி ஃப்ரைட் ரைஸ் வந்துட்டு ஆர்டர் பண்ணிட்டேன். நான் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டுக்கிறேன். கோபி ஃப்ரைட் ரைஸ்ன்றது வந்துட்டு கேள்விப்பட்டுக்கிறேன், சாப்பிட்டதில்ல. ஸோ வந்துட்டு ட்ரை பண்ணலாமேன்ட்டு தான் நான் இங்கே வந்து சாப்பிட்லான்னு ட்ரை பண்ணேன் கைஸ். நான் வந்து ஒரு கோபி ரைஸு அப்புறமா ஒரு ஃப்ரைட் ரைஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். அண்ணன் முதல் தரமாக ரெடி பண்ணியிருந்தார் கைஸ். கோபி போட்டுருக்கிறாரு. ஸோ சாப்பிட்ற டேஸ்ட் எப்படி பார்த்துட்டு சொல்கிறேன் கைஸ். அதுக்குள்ளே ஃபுட் ப்ரிப்பேர் ஆகிடுச்சு கைஸ். பிரதர் வந்துட்டு உங்களுக்கு கோபி ரைஸு ஃப்ரைட் ரைஸ் ரெண்டுமே கொடுத்துட்டாரு. பிரதர் டேஸ்ட் பண்ண சொன்னேன் கைஸ். பிரதர் பரவாயில்ல நல்லா இருக்குதுன்னு சொல்லியிருந்தாரு. ஸோ இது வந்துட்டு ஃப்ரைட் ரைஸு, அது கோபி ரைஸ். ஸோ நான் டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்கிறேன் கைஸ். நெக்ஸ்ட் வந்துட்டு கோபி ரைஸ் ரெண்டுமே ஒரு வாட்டி ட்ரை பண்ணலாம். டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு கைஸ். கோபி ரைஸ் வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. கோபி வந்துட்டு கிறிஸ்பியாக கொஞ்சம் ஸ்பைஸியாக ரொம்ப நல்லா இருந்துச்சு சாப்பிட்றதுக்கும். இன்னும் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருந்ததுனால எனக்கு அப்படி இருக்குது, பட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாம் எல்லாருமே கோபி ரைஸ் தான் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. ஃப்ரைட் ரைஸ் நல்லா இருந்துச்சு, பட் கோபி ரைஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ அப்படியே ஒரு 2 கோபி, ஒரு கோபி ஃப்ரைட் ரைஸ் வீட்டுக்கு பார்சல் விட்டுட்டு அப்படியே அண்ணன் என்னென்ன பண்ணியிருக்கிறாருன்ட்டு அப்படியே பார்த்து என்ஜாய் பண்ணியிருந்தேன் கைஸ். ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு முன்னாடி போயிட்டு என்ன நடக்குதுன்னா பார்த்துட்டு அட்ராசிட்டி கொடுத்துட்டு இங்கேருந்து கிளம்பலாம் கைஸ்.
கைஸ் அப்படியே முன்னாடி வந்துட்டு ஆம்பியன்ஸ் எல்லாம் பார்த்துன்னு இருந்தேன் கைஸ். பார்த்துன்னு இருந்தேன். இது வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபயர் பீடாவா கைஸ், ரொம்ப அட்ராசிட்டியாக கொடுத்துருந்தாங்க எல்லாமே. அப்படியே முன்னாடி போய் நின்ற கைஸ். முன்னாடி போய் இருக்கப்போ இந்த ஹோட்டல் பேர் ஞாபகம் வந்துச்சு. ஃபஸ்ட் நான் வந்தப்போ 50 ருபீஸ் இருந்துச்சு கைஸ். இது ரொம்ப இஷ்டமாக சாப்பிடுவேன். இது பார்த்தோன்னே என்னோட சின்ன பின் ஞாபகம் வந்துட்டுக்குது. பால் சேமியான்னு வாங்குவோம். பட் ரொம்ப நல்லா இருந்துச்சு கைஸ். இது சாப்பிடும்போது ரொம்ப அட்ராசிட்டி கொடுத்துருக்காங்க அந்த அண்ணாவை பாவம். அந்த அண்ணாவோட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தார். நல்லா பேசியிருந்தார் நம்மக்கிட்ட எல்லாம். ஸோ ஒன்று 60 ரூபான்னு சொன்னாங்க. ஸ்டார்டிங் 60 ரூபா ஜாஸ்தி என்னவோன்னு நினச்சோம். பட் டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா வர்த்தான ப்ரைஸ் தான் கைஸ். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ வாங்கி டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் கைஸ் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு பார்க்குறது. ஸோ ஆனால் அது மேலே இதெல்லாம் போட்டு கொடுத்துருந்தாரு. பார்க்கலாம் கைஸ் 60 ரூபாய்க்கு வர்த்தான ஃபுட்டாக இல்லையான்ட்டு. ஸோ ஆனால் என் கை குத்துனுக்கிறாரு. பார்க்கலாம் கைஸ். ஓகே, இப்போ நான் டேஸ்ட் பண்ண கூட டேஸ்ட் பண்ணிட்டு 60 ரூபாய்க்கு வர்த்தான ஃபுட்டான்னு பார்க்கலாம் கைஸ். டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓகே, சாப்பிட ரொம்ப பிடிச்சிச்சு கைஸ் எனக்கு. அப்படியே ஃபைனலி கைஸ் இந்த நெக்ஸ்ட் டைம் கூட வந்து சாப்பிட்ணுன்ற மாதிரி ஃபீல் கொடுத்துச்சு. பட் ஓகே, இது நல்லா இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு போகலான்ற பிளானில் இருக்கிற கைஸ். ஸோ கைஸ் எல்லாம் முடிச்சிட்டா. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11 மணி மட்டும் ஆயிருந்தது கைஸ். ரொம்ப லேட் ஆயிருந்தது. ஸோ ஐ தாட் லெட்ஸ் கோ ஃபார் ஹோம். ஸோ வீட்டுக்கு போயிட்டு நெக்ஸ்ட் வ்ளாக் என்னன்னு பார்க்கலாம் கைஸ். நெக்ஸ்ட் எங்கேயாவது வெளியில் கொஞ்சம் லாங்காக போகலான்னு பிளான் பண்ணிக்கிறேன். பார்க்கல. ஓகே கைஸ், பார்க்கலாம் நெக்ஸ்ட் வ்ளாகில். அது மட்டும் பார்த்து நல்லா சேஃபாக இருங்க கைஸ். அது மட்டும் டேக் கேர் அண்ட் பை கைஸ்.